நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து லேட்டர் வேதிக் பீரியட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஆரியன்ஸ் வந்து ஈஸ்ட்வர்டு மூவ் ஆனது வந்து நம்ம பார்த்தோம். எதனால் மூவ் ஆனாங்க, என்னென்ன ரீசன் இருக்குன்ட்டெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். கூட வந்து அங்கே மூவ் ஆனதால் அவங்களுக்கு வந்து நல்ல அக்ரிகல்ச்சர் க்ரோ ஆச்சுன்னு பார்த்தோம். ஏன்னா அவங்க வந்து கங்கா யமுனா தோப் கிட்டலாம் வந்து செட்டில்மெண்ட் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. கூட வந்து அவங்க நியூ பாட்ரி வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம், பெயிண்டட் கிரேவேர் பாட்ரியை. உடனே அங்கே இருக்கிற லொக்கேஷன்ஸில் எல்லாமே வந்து கிராஜுவலாக ஆரியனைசேஷன் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸும் பார்த்தோம். கிங்கோட பவர் வந்து எப்படி டிக்ரீஸ் ஆகாமல் இன்க்ரீஸ் ஆச்சு, அசம்பிளியோட பவர் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோல் அத்தாரிட்டியாக வந்து மாற ஆரம்பித்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஒரு சாம்ராஜ்யம்ன்ற ஒரு கான்செப்டுமே வந்து உருவாச்சுன்னு நம்ம பார்த்தோம். நீங்கள் வந்து அந்த ப்ரீவியஸ் வீடியோவை பார்க்கலன்னா இன்னும் போய் அதை பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு அது புரியும். இப்போ நான் வந்து என்ன கான்செப்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னுட்டு அந்த ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூ வீடியோ தான் இது. அதுக்கும் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அர்லி வேதிக்கெல்லாம் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு. நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவும் வந்து ஆர்டர் வைஸாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ ஃபர்தராக வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து ஃபேமிலியெல்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ரிலீஜியஸ் எப்படி இருந்துச்சு, காடெல்லாம் வந்து எப்படி சேஞ்ச் ஆச்சு, என்ன டீட்டெயில்ஸ்னாலாம் நம்ம பார்க்கலாம். லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போக போக வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஃபேமிலிக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு சொசைட்டியில் வந்து ஒருத்தர் ஃபேமிலியாக இருக்காங்க, அது பக்கத்தில் வந்து இண்டிவிஜுவலாக இருக்காங்கன்னா ஃபேமிலி இல்லாமல் ஃபேமிலிக்கு தான் வந்து இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி வந்து பேட்ரியார்க்கல் வித் பேட்ரி லீனியல் டிசென்டடாக வந்து இருந்துச்சு. அப்படின்னா இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு ஃபாதர் தான் வந்து ஹெட்டாக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியில் வர மேல் சைல்டு இருக்காங்களா அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு மேல் டாமினன்ஸ் சொசைட்டியாக வந்து மாறிட்டு இருந்துச்சு போக போக. கூட வந்து பார்த்திங்கன்னா பாலிகினியும் இருந்துச்சு. ஒரு மேன் வந்து மல்டிபிள் மேரேஜஸும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ரீச்சுவல்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோன்னா ஹவுஸ் ஹோல்ட்லேயும் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹவுஸ் ஹோல்ட் லெவல்லலாம் வந்து இவங்க ரீச்சுவல்ஸ் பண்ணிட்டு இல்லை. இந்த ராஜாலாம் பார்த்தீங்கன்னா லெஜிட்டிமைஸ் பண்ண ரீச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் லெவல்லையும் வந்து இந்த ரீச்சுவல்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்காக இந்த ரீச்சுவல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் ஃபேமிலிக்காக, வெல்த்துக்காகலாம் கூட போக போக பண்ண ஆரம்பிப்பாங்க ரீச்சுவல்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேன் வந்து அவங்க ஒய்ஃப் கூட இருக்காங்கன்னா அவங்கள வந்து எஜமானான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. மேரிட் மேனை வந்து எஜமானான்ட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க. கூட வந்து கான்செப்ட் ஆஃப் ஆஷ்ரமாவும் வந்து டெவலப் ஆச்சு போக போக. இந்த ஆஷ்ரமா கான்செப்ட் வந்து என்னென்னா லைஃபோட வேரியஸ் ஸ்டேஜஸை வந்து இவங்க சொல்லுவாங்க. லைஃப்பில் வந்து இந்தந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை பண்ணணும்னுட்டு. ஆனால் வந்து இது ஒரு ப்ராப்பரான ஃபுல் ரேஞ்சில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருதில்ல. அதோட கான்செப்ட் வந்து டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு லேட்டர் வேதிக் பீரியடில். என்னென்ன கான்செப்ட் இதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் ஆஷ்ரமா கான்செப்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரியா, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா சன்னியாசா வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் இது வந்து லேட்டர் வேதிக்கில் பண்ண மாட்டாங்க. லேட்டர் வேதிக் பீரியடுக்கு அப்புறமா வந்து இந்த சன்னியாசா வந்து இவங்க ஆட் பண்ணுவாங்க. லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து இந்த பிரம்மச்சாரியா, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா மட்டும்தான் வந்து இவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதோட மீனிங் வந்து பார்க்கலாம். பிரம்மச்சாரியானா என்னென்னா லைஃபோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து அந்த எஜுகேஷனாக இருக்கட்டும், அந்த நாலேஜை வந்து இவங்க கெயின் பண்ணணும். லேட்டராக வந்து கிரியாஸ்தானா வந்து அவங்க ஒரு ஃபேமிலி லைஃப்பை வந்து லீடு பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு 50-60 ஏஜ் ஆகிட்ட பிறகு அவங்க வனப்பிரஸ்தா, அவங்க வந்து இந்த வனவாசம்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கு அங்கெல்லாம் வந்து அவங்க லைஃப்பை வந்து ஃபாரஸ்ட் லைஃப்பை வந்து அவங்க லீடு பண்ணணும், வனப்பிரஸ்தா. அதுக்கப்புறமா தான் வந்து லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா இந்த லேட்டர் வேதிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்னியாசான்ற கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இப்போ வந்து நம்ம உமனோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து அர்லி வேதிக் பீரியடில் பார்த்தோம். உமன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசம்பிளி சபா அதிலலாம் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து என்ன ஆகும்னா இவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து டிக்ளைன் ஆகிடும். இவங்களெல்லாம் வந்து ஜாஸ்தி பார்ட்டிசிபேஷன் எல்லாம் வந்து பண்ண விட மாட்டாங்க போக போக. ஏன்னா நம்ம பார்த்தோம் பேட்ரியார்க்கல் ஃபேமிலி, மேல் டாமினன்ஸ் ஃபேமிலியாக வந்து மாறி இருக்கும் லேட்டர் வேதிக் பீரியடில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாதர் தான் வந்து ஒரு ஃபேமிலியோட ஹெட்டு. நான் ஆல்ரெடி இந்த பேட்ரியார்க்கல் சொல்லும் போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமோஜெனிச்சரை வந்து இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ப்ரீமோஜெனிச்சர்னால் என்னென்னா
இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து ஃபாதர் ஹெட்னா ஃபாதருக்கு அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட மேல் சைல்டு தான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு பிறந்திருப்பாங்கள்ல, அந்த மேல் சைல்டை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஃபாதருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க, அதுதான் வந்து ப்ரீமோஜெனிச்சர்னு சொல்கிறது. உமன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அர்லி வேதிக் பீரியடில் வந்து ரீச்சுவல்ஸ்லையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து என்ன ஆகிடும்னா இவங்க ரீச்சுவல்ஸில் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிவிடுவாங்க. இவங்க வந்து ரீச்சுவல்ஸ்லலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு இவங்கள எக்ஸ்க்ளூட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி மேல் சைல்டு பிறந்தா அவங்கள வந்து பிளெஸ்ஸிங்ன்ட்டு நினைப்பாங்க. போக அர்லி வேதிக் பீரியட்லையும் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஒரு மேல் சைல்டை மட்டும் பிளெஸ்ஸிங்னு நினச்சிட்டு டாட்டரை வந்து ட்ரபிளாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அர்லி வேதிக் பீரியடில் வந்து ட்ரபிள் அந்த மாதிரியெல்லாம் அவங்க யோசிக்காமல் சரி மேல் பிறந்தா ஒரு பிளெஸ்ஸிங்னு நினச்சிட்டு டாட்டரை வந்து எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் இருந்தாங்க போக. ஆனால் அர்லி வேதிக் பீரியடுக்கு அப்புறமா இப்போ லேட்டர் வேதிக் பீரியடில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ட்ரபிளாக வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு பாரமாக வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க போக. இவங்களுக்கு வந்து ஜாப்ஸுமே வந்து ஸ்பெசிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களோட ஒர்க் நீங்கள் வந்து இந்தந்த பர்டிகுலர் ஒர்க்கை தான் பண்ணணும்னுட்டு என்னென்ன ஒர்க் வந்து உமன்ஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்தோன்னா கேட்டலை பார்த்துக்கணும், மில்கிங் பண்ணணும், ஃபெச்சிங், அந்த கேட்டலுக்கு வந்து அதோட சாப்பாடை வந்து கொடுக்கறது, ஃபெச்சிங் பண்ணுறது, வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறது, இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டு ஒர்க், டொமஸ்டிக் ஒர்க்கு தான் வந்து இவங்க இதை தான் பண்ணணும்னுட்டு இது பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சோர்ஸஸில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. எல்லாமே வந்து நம்ம பார்த்திங்கன்னா லேட்டர் வேதிக்கில் நான் சொன்ன சோர்ஸஸ் எல்லாம் யஜுர்வேதா, அதர்வவேதா, சோமவேதா, பிராமன்யாஸ், உபநிஷத், அரண்யகாஸ் எல்லாம் சொன்னாலும் இந்த மாதிரி நிறைய சோர்ஸஸ் இருக்குல்ல லேட்டர் வேதிக் சோர்ஸஸ், அதில் மென்ஷன் ஆகிருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து இதெல்லாம் படிக்கிறோம். பட் 100% வந்து இப்படியே இருந்துச்சான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, சேஞ்சஸ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து 100% வந்து இப்படி தான் இருக்கும்னுட்டு இல்லை. பட் நம்ம சோர்ஸஸில் வந்து என்னென்ன எவிடன்ஸ் கிடச்சிச்சோ அதை வச்சு வந்து நம்ம புக்கில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்கனாமி பார்க்கலாம். லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து எக்கனாமி வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். எக்கனாமியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், பேஸ்ட்ரலிசம், கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் தான். அர்லி வேதிக் பீரியடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், பேஸ்ட்ரலிசம், கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அர்லி வேதிக் பீரியடில் வந்து அக்ரிகல்ச்சர் விட பேஸ்ட்ரலிசம்க்கு வந்து ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அக்ரிகல்ச்சரும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, பட் பேஸ்ட்ரலிசம், இந்த பசு இதெல்லாம் வளர்க்குறது வந்து ஜாஸ்தி பண்ணிட்டு இருந்தாங்க பெரிய லெவலில். நம்மளாம் டொனேஷன் எல்லாம் கூட பார்த்தோம், கிட்டத்தட்ட 100-200 கிட்டலாம் அவங்க வந்து டொனேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ லார்ஜ் ஸ்கேலில் வந்து இவங்க பேஸ்ட்ரலிசம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அக்ரிகல்ச்சரில் வந்து இந்த வாட்டி என்ன சேஞ்ச் ஆகிருக்கு இந்த லேட்டர் வேதிக் பீரியட்லன்ட்டு நம்ம பார்த்தோன்னா, இவங்களுக்கு வந்து நல்ல வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இவங்களுக்கு கிடச்சிச்சு. ஏன்னா இவங்க வந்து கங்கா யமுனா கிட்டலாம் இவங்க செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்கல்ல, அதனால் இவங்களோட அக்ரிகல்ச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அக்ரிகல்ச்சரோட இம்பார்ட்டன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த அக்ரிகல்ச்சரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்ட்டு நம்மளுக்கு வந்து எந்த இது வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சதபத பிராமணா. இந்த சதபத பிராமணாவில் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வந்து கிங் வந்து ரீச்சுவல்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கொடுத்துட்டு இருக்கு. ப்ளாகிங் ரிலேட்டடாக வந்து கிங்ஸ் வந்து ரீச்சுவல்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னுட்டு இந்த சதபத பிராமணா வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் சோர்ஸ். இது நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் வந்து இந்த சதபத பிராமணா. அதனால் இது வந்து ஞாபகம் வச்சுங்க. அர்லி வேதிக்கில் வந்து நீங்கள் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிக்வேதா, லேட்டர் வேதிக்கில் வந்து நிறைய சோர்ஸ் இருக்குது. அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சோர்ஸ்ன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா சதபத பிராமணா. இதால் வந்து என்ன தெரியுதுன்னா அங்கே இருக்கிற ஜனங்க மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ஜனங்க கூட ராஜாவுமே வந்து விவசாயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ரீச்சுவல்ஸுமே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ரீச்சுவல்ஸ் இதெல்லாம் வந்து எதுக்கு பண்ண ஆரம்பித்தாங்க, விவசாயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா அப்போ வந்து பாப்புலேஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த பாப்புலேஷன் ப்ரெஷரை வந்து அவங்க சமாளிக்கணும்னா அக்ரிகல்ச்சருமே வந்து அவங்க ஜாஸ்தி பண்ணணும். அதனால் அக்ரிகல்ச்சருக்குமே வந்து இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து என்ன நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னுட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எவிடன்ஸாக இருக்குன்னா காட் பலராமா வந்து அவங்க கையில் வந்து இந்த ப்ளா இருக்கிற மாதிரி டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. இதாலையுமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிய வருது. இவங்க வந்து லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து என்னென்ன கல்டிவேஷன் பண்ணாங்கன்ட்டு பார்க்கலாம். இவங்க வந்து பார்லே, ரைஸ், வீட்டை வந்து இவங்க கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க.
வீட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் நியோலித்திக்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நியோலித்திக்கில் மேர்கர்லேருந்து பஞ்சாப் ரீஜன் சைட்லலாம் வந்துச்சு நம்ம பார்த்தோம். பஞ்சாபில் வந்து இவங்க வீட் எல்லாமே வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க ஜாஸ்தி அங்கே இருக்கிற ரீஜனில். இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், இப்போ ப்ரெசென்ட்லி வந்து அந்த ரீஜன்லனா வீட்டெல்லாம் வந்து ஜாஸ்தி க்ரோ பண்ணுறாங்க. ரைஸை வந்து இவங்க எப்போ க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கங்கா யமுனா தோப் கிட்ட வந்து இவங்க மூவ் ஆனாங்கல்ல, அப்போ வந்து இவங்க வந்து ரைஸை வந்து ஜாஸ்தி உற்பத்தி பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கூடவே வந்து இவங்க வீட்டை வந்து ரைஸால் வந்து ரீப்ளேஸும் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து ரீச்சுவல்ஸ்க்கெல்லாம் வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரீச்சுவல்ஸ்க்கெல்லாம்னா இப்போ எதனா அவங்க சாக்ரிஃபைஸ் இல்லை எதனா இந்த பூஜை அதெல்லாம் பண்ணும்போது அந்த நெருப்புலலாம் அந்த தானியங்களெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி வீட்டை வந்து ரீச்சுவல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லேட்டராக போக என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா வீட்டுக்காக பதில் வந்து இவங்க ரைஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரீச்சுவல்ஸில். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேஸ்ட்ரலிசம் பார்க்கலாம். பேஸ்ட்ரலிசமும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. இவங்க வந்து கேட்டலுக்கு வந்து ஒரு புனிதமான ஸ்தானத்தை வந்து கொடுத்துருந்தாங்க, சாக்ரேடாக வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. கூட வந்து இந்த கேட்டல் எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்சுக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பாட்டர் மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கூட தக்ஷனாக்கும் வந்து இந்த கேட்டலை வந்து ப்ரெஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ யாருக்குன்னா வந்து தக்ஷனா, இப்போது ப்ரீஸ்ட்டுக்கெல்லாம் வந்து தக்ஷனா கொடுக்கணுன்னா கேட்டலை வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த கேட்டலால் வந்து பார்த்திங்கன்னா மில்கிங்க்கும் வந்து யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு, கூட விவசாயத்துக்குமே வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதால் வந்து சப்ளிமெண்ட் ஆச்சு அக்ரிகல்ச்சர். இப்போ கேட்டல் வந்து நிறைய பேர் கொடுத்தாங்கன்னா அவங்க அதை விவசாயத்துக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதால் அக்ரிகல்ச்சருக்கு வந்து நிறைய சப்ளிமெண்ட்டாக வந்து இது யூஸ் ஆச்சு. கிராஃப்ட் ப்ரொடக்ஷனில் வந்து பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் ஆச்சுன்னுட்டு. கிராஃப்ட் ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம பார்த்தோன்னா ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ஸ்பெஷலைசேஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய ஆக்குபேஷன்ஸ் எல்லாம் கூட மென்ஷன் ஆகிருக்கு. நம்ம பார்ப்போம் என்னென்ன ஆக்குபேஷன் எல்லாம் மென்ஷன் ஆகிருக்குன்ட்டு ஃபர்தராக நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஐரன் ஒர்க்கும் வந்து நோட்டீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1200 BCயில் நம்ம வந்து ஆல்ரெடி லேட்டர் வேதிக் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்துருந்தோம். இந்த மாதிரி 700 BCயில் வந்து ஐரனோட யூஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னுட்டு. ஆனால் ஒரு சில எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 BCலே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கிடச்சிச்சுன்னுட்டு அதை தான் வந்து இதை திருப்பி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த BCயை வச்சு அவ்வளோ டென்ஷன் பண்ணிக்காதீங்க. எக்ஸாக்டாக வந்து கேட்க மாட்டாங்க யாருமே இந்த பர்டிகுலர் இதில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சான்னுட்டு. பட் காமனாக வந்து உங்களுக்கு 1000 BCக்கு அப்புறமா வந்து ஐரன் ஸ்டார்ட் ஆச்சான்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்டால் அது வந்து கரெக்டுன்னுட்டு நீங்கள் மார்க் பண்ணலாம். மெட்டலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர், டின், கோல்டு, ப்ரோஸ், லீட் இதெல்லாமே வந்து மென்ஷன் ஆகிருக்கு. இவங்க இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கிராஃப்ட் ப்ரொடக்ஷனுக்கு. இந்த மெட்டல் எல்லாமே அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இதை உருக்கி அதுலேருந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ப்ராசஸை வந்து பண்ணுறதுக்குனே வந்து ஸ்பெஷலைஸ்டு குரூப்ஸ் எல்லாமே வந்து இருந்தாங்களாமா. காப்பர் ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெப்பன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கூட அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஹண்டிங்காகலாம் வந்து காப்பர் ஆப்ஜெக்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்தோம் இவங்க வந்து பேட்டல்ஸ் எல்லாமே பண்ணாங்கன்ட்டு நம்ம பார்த்தோம். அர்லி வேதிக்கில் கூட இவங்க வந்து பேட்டில் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம். இந்த பேட்டில் ஆஃப் 10 கிங் தசராஜனா பேட்டல்ன்ட்டு நான் உங்களுக்கு சொன்னேன் ப்ரீவியஸ் வீடியோவில். அந்த மாதிரி இந்த காப்பர் ஆப்ஜெக்டை வந்து இவங்க பேட்டல்ஸுக்குமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வீவிங்கும் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. வீவிங் பார்த்தீங்கன்னா இந்த லேட்டர் வேதிக் பீரியடில் உமன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீவிங் எல்லாம் கூடவே பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ஒர்க், பாட்ரி, கார்பென்ட்ரி கூட இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. லெதர் ஒர்க் பார்த்திங்கன்னா இந்த தோலில் வந்து பண்ணுறாங்கல்ல லெதர், அந்த ஒர்க்கும் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. பாட்ரியும் பண்ணியிருக்காங்க. கார்பென்ட்ரி இந்த வுட்லலாம் பண்ணுறாங்கல்ல கார்பென்ட்ரி ஒர்க்குமே வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு சில கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். குலாலான்னு கொடுத்துருக்காங்க. குலாலான்னு பார்த்தீங்கன்னா பாட்டர்ஸ், இந்த பானை பண்ணுறாங்கல்ல பானைகள், அவங்களும் வந்து குலாலான்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாமில் வந்து இந்த கீவேர்ட்ஸை வந்து கேட்குறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. குலாலான்றவங்க வந்து யாருன்னுட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊர்ண சூத்ரான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்க்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஊர்ண சூத்ரா அப்படின்ட்டு இப்போ கூட பார்க்கலாம். ஊன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஹிந்திலலாம் பார்த்தீங்கன்னா ஊன்னா வந்து நூல்ன்ட்டு நம்ம சொல்லுவோம்.
அந்த மாதிரி ஊர்ன சூத்ரான்னு பார்த்தீங்கன்னா இவங்க உள்க்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த 2 கீவேர்ட்ஸுமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்லலாம் வந்து நிறைய கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்குறதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கிராஃப்ட் போ மேக்கர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரோப் மேக்கர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கயிறெல்லாம் பண்ணுறாங்களே அவங்களையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆரோ மேக்கர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹைடு ட்ரெஸ்ஸர்னால் இந்த வுட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களே அவங்களையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் பிரேக்கர்ஸ் கல் உடைக்கிறாங்களே அவங்களையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிசிஷியன்ஸ், கோல்டு ஸ்மித், ஆஸ்ட்ராலாஜருமே வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் என்னென்ன ஒர்க்கை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாஷர்மேன், ஹண்டர், போட்மேன், ஆஸ்ட்ராலஜர், குக்கு கூட இருந்திருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா குக் கூட பண்ணிகிட்ருக்காங்க. குக்கோட ப்ரொஃபஷன்ஸுமே வந்து இருந்திருக்கு லேட்டர் வேதிக் பீரியடில். கூடவே லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து எலிஃபேண்ட்டை வந்து டொமஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்ததுக்கான ரெஃபரன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதர்வ வேதாவில் வந்து இந்த எலிஃபேண்ட்ஸை வந்து டொமஸ்டிகேஷன் பண்ணதுக்கான ரெஃபரன்ஸுமே கொடுத்துருக்காங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபேண்ட் கீப்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எலிஃபேண்ட்டை பாதுகாக்கிறவங்க, வளர்க்குறவங்க, இப்போ ஒரு அனிமலாக இருக்கட்டும், ஒரு எதுவாக இருக்கட்டும், அதை வளர்க்குறவங்க வந்து நம்ம கீப்பருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எலிஃபேண்ட் கீப்பருமே வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து போக பார்ப்போம். இந்த எலிஃபேண்ட்டால் வந்து நிறைய பொலிட்டிக்கல் பவர்ஸும் வந்து கெயின் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த எலிஃபேண்ட்டை வந்து போக வார்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வாரில் வந்து இந்த எலிஃபேண்ட்டை வந்து யூஸ் பண்ணி பெரிய ஜனபதாலேருந்து மகா ஜனபதாவுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஜனபதானா ஸ்மால் ஜனங்கள்லாம் வந்து சேர்ந்து ஜனபதா குட்டிஸாக வந்து ஜனபதாவை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதே வந்து பெரிய லெவலில் வந்து உருவானாங்கன்னா, மீன்ஸ் பெரிய லெவலில் டெரிட்டரியை வந்து அவங்க கேப்சர் பண்ணாங்கன்னா நம்ம வந்து மகா ஜனபதான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மகதான்ற ஒரு ஜனபதா வந்து இந்த எலிஃபேண்ட்டெல்லாம் வச்சு பக்கத்தில் இருக்கிற சின்ன ஜனபதாவெல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து மகா ஜனபதாவாக மாறும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிஃபேண்ட்டோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம பார்ப்போம். லேட்டர் வேதிக் பீரியடுக்கு அப்புறமா வந்து நம்ம ஜனபதா அதெல்லாம் படிப்போம்ல, அப்போ வந்து நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதால் வந்து ஒரு சொசைட்டியை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ அக்ரிகல்ச்சர் நல்லா க்ரோ ஆச்சு. அக்ரிகல்ச்சர் நல்லா க்ரோ ஆனவொடனே இவங்க வந்து நிறைய கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. இதால் வந்து ஒரு சொசைட்டி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. அர்பன் கிட்ட வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்து இண்டிகேஷனாக வந்து மாறிட்டு இருந்துச்சு. இன்னொரு சேஞ்சஸ் வந்து மெயினாக வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த வேதிக் சாக்ரிஃபைசஸ், இந்த ரீச்சுவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸாக மாற ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த வேதிக் சாக்ரிஃபைஸ்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எதனா ஹோமம் படிக்கணும் இல்லை எதனா சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா அதை வந்து சர்வீஸாக கன்சிடர் பண்ணாங்க. அதுக்கு வந்து சார்ஜஸ் பண்ண ஆரம்பித்தாங்க போக. இதால் வந்து என்ன ஆச்சுன்னா ப்ரீஸ்ட்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் கிடச்சிச்சு. போக இந்த ப்ரீஸ்ட் வந்து ராஜாங்களை வந்து லெஜிட்டிமைஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அர்லி வேதிக் பீரியட்லையுமே வந்து பார்த்தோம், இந்த ப்ரீஸ்ட் எல்லாமே வந்து ராஜாவை வந்து லெஜிட்டிமைஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னுட்டு. இப்போ வந்து என்ன ஆகுனா இது ரொம்ப போக இன்னும் இம்பார்ட்டன்ஸ் ஆகிட்டு இருக்கும். இவங்க வந்து எந்த ராஜாவுக்கு வந்து இந்த அபிஷேகம் அதெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ஜனங்க வந்து லார்ஜ் ஸ்கேலில் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதால் இந்த ப்ரீஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப வேல்யூ இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாச்சு. ஹெல்த் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டல் அப்புறமா அனிமல்ஸால் தான் வந்து இவங்க மெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து நிறைய பசு நிறைய அனிமல்ஸ் எல்லாமே இருக்குன்னா அவங்கள வந்து நிறைய வெல்தியாக வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து நிறைய ஆஃபரிங்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் ஆகிருக்கிறது பார்க்கலாம். அதில் ஒரு ஆஃபரிங் பார்த்தீங்கன்னா 20 camels, 100 gold necklace, 300 horses, 10,000 cows வந்து தக்ஷணா வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபரிங்ஸாக. நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ லார்ஜ் லெவலில் வந்து இவங்க தக்ஷணாஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ப்ரீஸ்ட்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல டாமினேஷனாக இருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு வந்து இவ்வளோ லெவலில் வந்து தக்ஷணா கிடைக்குதுன்னா அப்போ இவங்க வந்து எவ்வளோ டாமினேஷன் பண்ணியிருப்பாங்கன்ட்டு நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்க்கலாம். இப்போ கிராஃப்ட் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னா ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்சும் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து கிராஃப்ட் பண்ணுறாங்கன்னா
அதை பண்ணி அவங்க வேறு எதனா ஒரு பொருளுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அதனால ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்சும் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இது வந்து டெவலப்மெண்ட்டும் வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆயிருந்துச்சு லேட்டர் வேதிக் பீரியடில். மெட்டீரியல் கல்ச்சர் வந்து நிறைய மீன்ஸ் டெவலப் ஆனதுக்கான எவிடன்ஸுமே வந்து நிறைய சைட்ஸில் எல்லாமே கிடச்சிருக்கு. மீன்ஸ் இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நிறைய லார்ஜ் ஸ்கேலில் வந்து கிடைக்குதுன்னா ஆர்கியாலஜிஸ்ட்டுக்கு, அப்போ அது வந்து அந்த அவ்வளோ லொக்கேஷனுக்கு வந்து அது ரீச் ஆகுதுன்னா அப்போ ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் நடந்தால் தான். இப்போ ஒரு லொக்கேஷனில் வந்து கிராஃப்ட் பண்ணுறாங்க, அது இன்னொரு லொக்கேஷனுக்கு அது போயிருக்கு, அங்கே கிடைக்குதுன்னா இந்த லொக்கேஷன்லேருந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து அது ட்ராவல் ஆகிருக்கு. அந்த மாதிரி நிறைய எவிடன்ஸ் கிடச்சிருக்கிறதுனால ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் வந்து என்ன கன்சிடர் பண்ணாங்கன்னா ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே வந்து நிறைய நடந்திருக்கு. கூட வந்து ஸ்பெஷலைஸ்டு கார்வான் ட்ரேடர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. இந்த கார்வான் ட்ரேடர்ஸ்னால் என்னென்னா, இப்போது ஒரு கேங்காக வந்து இவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தது, கேங்காக வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது. இப்போ இவங்க ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு போகிறாங்கன்னா வியாபாரம் பண்ணுறதுக்கு கூடவே வந்து ஒரு 40-50 மாட்டு வண்டி கூட இவங்க போகிறது, ஃபேமிலியெல்லாம் கூட்டுன்னு இவங்க போயிட்டு பல மாதமாக ட்ராவல் பண்ணி விற்றுட்டு வருவாங்க. மீன்ஸ் இவங்க ஒரு சங்கமாக வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தான் வந்து நம்ம கார்வான் ட்ரேடர்ஸ்ன்னு அப்படி சொல்லுவோம். கூட வந்து இவங்க வந்து காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணதுக்கான எந்த எவிடன்ஸுமே வந்து நம்மளுக்கு கிடைக்கல. இவங்க வந்து பார்ட்டர் தான் வந்து லேட்டர் வேதிக் சிஸ்டம்லேயும் லேட்டர் வேதிக் பீரியட்லேயுமே வந்து பார்ட்டர் சிஸ்டம் தான் வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காயின்ஸோட இன்ட்ரொடக்ஷன் எல்லாம் வந்து நம்ம பார்த்தோன்னா 600 BCக்கு அப்புறமா தான் வந்து காயின்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஏன்னா 600 BC கிட்டத்தட்ட வந்து லேட்டர் வேதிக் பீரியட் வந்து முடிஞ்சிடும். நம்ம வந்து டைம் பீரியட் பார்த்தோம். அர்லி வேதிக்கோட டைம் பீரியட் வந்து என்னன்னு பார்த்தோன்னா 1500லேருந்து 1000 BCன்ட்டு நம்ம பார்த்துருந்தோம். லேட்டர் வேதிக்கோட டைம் பீரியட் பார்த்தோன்னா 1000 BCலேருந்து 600 BCன்ட்டு நம்ம பார்த்தோம். அதனால் 600 BCக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரடக்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ அவங்களோட ரிலீஜியஸ் ஃபெய்த் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம அர்லி வேதிக் பீரியடில் வந்து நம்ம பார்த்தோம், அவங்க வந்து அக்னி, இந்திரா எல்லாம் வந்து மெயினாக வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்திராவை கூட வந்து அவங்க புரந்தரான்னுட்டு ரிக்வேதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. புரந்தரான டிஸ்ட்ராயர் ஆஃப் ஃபோர்ட்டுன்ட்டு நம்ம படிச்சிருந்தோம். இந்த ஆரியம் வீலர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டிக்ளைன் ஆனது காரணம் கூட இந்த இந்திரா வந்து அக்யூஸ் பண்ணியிருந்தாங்கன்ட்டு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து என்ன ஆகும்னா, இந்த அக்னியும் இந்திராவும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிடுவாங்க. இந்த அக்னி இந்திராவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆகிடும் போக போக. லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து இவங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து யாருக்கு எந்த காட்டுக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா பிரஜாபதிக்கு வந்து இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பிரஜாபதியை வந்து மெயின் காடாக வந்து இவங்க கன்சிடர் பண்ணாங்க. அதே மாதிரி ருத்ரா வந்து பார்த்திங்கன்னா காட் ஆஃப் ரிச்சுவல்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ருத்ராவை தான் வந்து சிவாவை வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ருத்ராவோட இம்பார்ட்டன்ஸும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் பார்க்கலாம் திருப்பி சதபத பிராமணா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சதபத பிராமணா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸாக இருந்துச்சு. இந்த சதபத பிராமணாவில் ருத்ராவை வந்து பசுனம் பதி, சர்வா, பாவா, பஹிகாஸ் அப்படின்ட்டு மல்டிபிள் நேம் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ருத்ராவை. விஷ்ணுவை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டர் ஆஃப் பீப்புள்ன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க விஷ்ணு. நீங்கள் அதே அர்லி வேதிக் பீரியடில் பார்க்கலாம், உங்களுக்கு விஷ்ணு இந்த காட் பேரெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. சோமா அந்த மாதிரி, மருத் அந்த மாதிரி பேர் தான் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் நீங்கள் அர்லி வேதிக் பீரியட்லேருந்து லேட்டர் வேதிக் பீரியடில் பார்க்கலாம், விஷ்ணு எல்லாம் வந்து அவங்க காடை வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஷ்ணுவோட இன்கார்னேஷனை வந்து மென்ஷன் பண்ண காணும் இவங்க. விஷ்ணுவோட இன்கார்னேஷன்னா நம்ம விஷ்ணுவோட 10 அவதார், தச அவதாரன்ட்டு பார்ப்போம்ல விஷ்ணுவோட, அந்த மாதிரி 10 அவதாரை வந்து இவங்க மென்ஷன் பண்ண காணும். இது வந்து 10 அவதார் வந்து பார்த்தீங்கன்னா போக தான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த லேட்டர் வேதிக் பீரியடில் அந்த 10 அவதாரோட எந்த ரெஃபரன்ஸுமே வந்து இவங்க கொடுக்காணும். நெக்ஸ்ட் வந்து ரீச்சுவல்ஸ் பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தோம் ஒரு ரீச்சுவல்ஸ் வந்து இவங்க வேதிக் பீரியடில் வந்து இம்பார்ட்டன்ஸாக வந்து இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அது எந்த மாதிரி ரீச்சுவல்ஸ்னால், கிங் வந்து மெயினாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கூட வந்து இந்த கவ்வை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் வந்து ரீச்சுவல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்து இந்த ரீச்சுவல்ஸு சாக்ரிஃபைஸால் இவங்களோட ப்ராப்ளம் கூட வந்து போக்க முடியும்ன்ட்டு கன்சிடர் பண்ண ஆரம்பித்தாங்க.
சால்வ் மெனி ப்ராப்ளம்ஸ். இந்த ரீச்சுவல் சாக்ரிஃபைஸால் இவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸை நம்ம போக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஒரு ரீச்சுவல் பண்ணிட்டா, ஒரு எதனா ஒரு பூஜை அந்த மாதிரி பண்ணிட்டா நம்மளோட ப்ராப்ளம் போயிடும்ட்டு நினைக்க ஆரம்பித்தாங்க. ரீச்சுவல்ஸ் வந்து மோர் காம்ப்ளெக்ஸாக வந்து ஆக ஆரம்பிச்சிச்சு. போக போக நிறைய ரிசோர்ஸஸ் தேவைப்பட்டுச்சு இந்த ரீச்சுவல்ஸை பண்ணுறதுக்கு. கூட வந்து பார்த்திங்கன்னா லாங் டைமாக கூட இந்த ரீச்சுவல்ஸை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 3 hour 4 hours எல்லாம் ரீச்சுவல் பண்ண ஆரம்பித்தாங்க. போக போக இப்போ யாருக்குன்னா ஒரு ப்ராப்ளமாக அவங்க வந்து இந்த ரீச்சுவல்ஸ் பண்ணால் சரியாயிடும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு என்னென்னா ரீச்சுவல்ஸ் அப்படின்ட்டு போக போக வந்து இந்த ரீச்சுவல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக ஆரம்பிச்சிச்சு. கூட வந்து இந்த இலைட் கிளாஸ் எல்லாம் குரூப் எல்லாம் இருக்காங்களா, இலைட் குரூப், இவங்க எல்லாமே வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ நல்லா வெல்த் இருக்கிறவங்க வந்து இந்த ரீச்சுவல்ஸ்லாம் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி இவங்க ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து நிறைய செலவு பண்ண ஆரம்பித்தாங்க ரீச்சுவல்ஸில். இதால் என்ன ஆச்சுன்னா தக்ஷனாவில் வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாச்சு. இப்போ இவங்க வந்து ஜாஸ்தி ரிசோர்ஸஸை ஸ்பெண்ட் பண்ணி பூஜை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அடுத்தவங்களால வந்து அவ்வளோ ரிசோர்ஸஸை ஸ்பெண்ட் பண்ணி அந்த சாக்ரிஃபைஸாக இருக்கட்டும் ரீச்சுவல்ஸ் வந்து பண்ண முடியல. போக போக என்ன ஆச்சுன்னா ப்ராப்ளம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணாமல் டே டு டே சின்ன சின்ன டெய்லி லைஃப்பில் வர ப்ராப்ளம்ஸ் கூட இந்த ரீச்சுவல்ஸ் பண்ணால் சரியாயிடும்ட்டு கன்சிடர் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இப்போ கூட பார்க்கலாம், இந்த நாளுக்கு வந்து இந்த கலர் ட்ரெஸ் போட்டுன்னு போயிட்டா நல்லது நடக்கும், அந்த மாதிரி ஒரு சிலர் கன்சிடர் பண்ணுறாங்களே. சின்ன சின்ன டேயில் கூட நம்மளுக்கு நல்லது நடக்கும் ஃபாலோ பண்ணான்னுட்டு, அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் கூட வந்து இந்த ரீச்சுவல்ஸை பண்ணால் சரியாகும்னுட்டு இவங்க நம்ப ஆரம்பித்தாங்க. இதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா போக போக வந்து நியூ செக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த புத்திசம் ஜெயினிசம்கெல்லாம் வந்து மாற ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வந்து இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரீச்சுவல்ஸ் தான் வழின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ரீச்சுவல்ஸை பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராமணாஸ் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ காமன் பீப்புள் எல்லாம் வந்து என்ன திங்க் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அது எப்படி எல்லாத்துக்குமே வந்து ரீச்சுவல்ஸ் தான் சொல்யூஷனா அப்படின்ட்டு திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம பார்ப்போம் இன்னும் நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து இதை டீட்டெயிலாக படிப்போம். மெட்டீரியல் வெல்த்தை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாக்ரிஃபைஸை இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் இந்த சாக்ரிஃபைஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆகிட்டு இருக்கும். நான் சொன்னால நிறைய பேர் வந்து இதை கொஷின் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்ட்டு. இந்த உபநிஷத் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிச்சு. உபநிஷத்ஸ்னால் என்னன்னு நம்ம படிப்போம். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உபநிஷத்ஸ்னால் என்ன, அப்புறமா இந்த வேதாஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, ரிக்வேதா, அதர்வ வேதா, யஜுர்வேதா, சோமவேதா, அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக மென்ஷன் ஆகிருக்குன்னுட்டு. இந்த உபநிஷத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தாங்க அகெயின்ஸ்டாக. அது எப்படி எல்லாத்துக்குமே வந்து ரீச்சுவல்ஸ் தான் வந்து இது. இப்போ ஒரு மெட்டீரியல் வெல்த் வேணும்னாலும் ரீச்சுவல்ஸ் பண்ணணும், இப்போது ஒரு நல்ல லைஃப் வேணும்னாலும் ரீச்சுவல்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ரீச்சுவல்ஸ் பண்ணணும்னா எப்படின்னுட்டு இவங்க வந்து ஆர்கியூ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆத்மனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்னர் செல்ஃப் ஆத்மனுக்கு வந்து இவங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ரீச்சுவல்ஸ் அப்புறமா இந்த மெட்டீரியல் நேச்சர் இருக்கக்கூடிய இந்த ப்ரீஸ்ட்டுக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து இந்த ஹெட்ரோடெக்ஸ் ஃபெய்த்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்திசம் ஜெயினிசம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அவங்க நின்று அவங்க ஒரு கரெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிஹேவியர்ஸில் டிசிப்ளினாக இருக்கட்டும், அதில் வந்து அவங்க கரெக்ஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்து படிப்போம் நெக்ஸ்ட் சாப்டர், இல்லைன்னா அதுக்கு நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து நம்ம படிப்போம். இந்த புத்திசம் ஜெயினிசம் பற்றி வந்து நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் வந்து இதை விட்டு வந்து வேறு என்னென்ன சேஞ்சஸ் ஆச்சு, அதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் வந்து பார்க்கலாம். லேட்டர் வெதிக் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கும் அப்புறமா ஃபைன் ஆர்ட்ஸ்க்கான வந்து எவிடன்ஸுமே வந்து கிடச்சிருக்கு. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. என்னென்ன மென்ஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லூட், ஃப்ளூட்ஸ், ட்ரம்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க டெக்ஸ்ட்டில். நம்ம பார்த்தோம் அக்ரிகல்ச்சர் பேஸ்ட்ரலிசம் எல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆச்சுன்னுட்டு புது ஃபுட்ஸ் எல்லாமே வந்து இவங்க இது தயாரிக்க ஆரம்பித்தாங்க. ட்ரிங்க்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பித்தாங்க கிரெயின்ஸில். இப்போ கூட நம்ம ராகி மால்ட் எல்லாம் வந்து நம்ம கன்சியூம் பண்ணலாம். அந்த மாதிரி இவங்க கிரெயின்ஸ், ஃபுட் கிரெயின்ஸ்லேயே வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. மில்க்லேருந்து கீ பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போ கூட நம்ம கீரை வகைகள் எல்லாம் சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி நியூ பிளான்ட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து
இவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சில்க் அப்புறமா கோல்டு காப்பர் எல்லாம் வந்து யூஸ் பண்ணதுக்கான எவிடன்ஸுமே இருக்குது. சில்க் யூஸ் பண்ணதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. இது வந்து எக்ஸாமில் கேட்குறது இருக்குது. இந்த மாதிரி லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து சில்க் வந்து யூஸ் பண்ணாங்களா, எவிடன்ஸ் இருந்துச்சான்னுட்டு இதை வந்து ஞாபகம் வச்சுங்க இந்த பாயிண்ட்டை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டல் மிரரும் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்கும்போது பார்த்துருந்தோம், இந்த பரியல்ஸ்ல எல்லாமே வந்து காப்பர் மிரர் கிடைச்சிச்சுன்னுட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மெட்டல் மிரர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா பியர்ட்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், ஃபேப்ரிகேஷன் ஆஃப் கிளாஸ் பியர்ட்ஸ் இதெல்லாமே கூட வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில்.